कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानाथं कोनयातिः परां गतिं यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अदृप्तस्तं मुनिं वन्दे प्राचेदसमगल्मषं गोष्पतीकृतभाराशिम् अशकीकृतराक्षसं रामायण महामाला रत्नं वन्दे अनिलात्मजम् अंजनानंदनं वीरं जानकी शोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्ते लंका भयंकरम् उल्लंघ्य सिन्धो सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लंकां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहम् पारिजात तरमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्चलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमदराक्षसान्तकं वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदप्राचेददादासीत् साक्षात् रामायणात्मना वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने स्वस्थितम् अग्रे वाच इति प्रभञ्जनसुदे तद्भं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामळम् पितामहस्यापि पितामहाय प्राचेतमादेशफलप्रदायाः श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात् श्रीमत्कृष्णसमाह्वाय नमो यामुनसूनवे यत्कटाक्षैकलक्ष्यानां सुलभः श्रीधरः सदा அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே சென்மமும் மரணமும் எண்ணி தீருமே இம்மையே ராம என்ற இரண்டெழுத்தினால் திருவரங்கன் திருமுற்றத்து அடியார்கள் கூடியிருக்கக்கூடிய இவ்விடத்திலே இராமாயண அணு யாத்திரையினுடைய 4ஆம் நாள் மதிய வேளை. அதில் நாம் திரிகூட்ட பர்வதம் திரிகோணமலையில் இருக்கிறோம். ஹனுமான் திரிகோணமலையில் வந்து தான் இறங்கினார் அப்படின்னு ஸ்ரீராமாயணத்தில் காட்டுகிறார். சுந்தரகாண்டத்தினுடைய அர்த்தங்களை நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அதுக்கு மேலே யுத்த காண்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாமும் பார்க்க வேணும். அதில் ஒரு சில விஷயங்களை பார்த்துருக்கிறோம். இப்போ கிரமேண யுத்த காண்டத்திலிருந்து அவகாசத்துக்கு ஏற்றவாறு முதல்ல இந்த யுத்த காண்டம் எப்படி தொடங்கிறது அப்படின்னு வரிசையாக சொல்லி கொண்டு வருகிறோம். முதல்ல விபீஷண சரணாகதியை காட்டுகிறார். அதை கடைசி நாள் சொல்லி விபீஷண பட்டாபிஷேகத்தோட ஸ்ரீராம பட்டாபிஷேகத்தோடு பூர்த்தி பண்ணணும். அதனால் அதை கடைசி நாள் விண்ணப்பம் பண்ணுறேன். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய விஷயங்களை கிரமேண அவகாசத்துக்கு ஏற்றவாறு நாமும் பார்ப்போம். முதல் நாளே ராமன் அவதாரம் செய்து எத்தனை ஆண்டுகள் ஆகிறது அப்படிங்கிறத சொல்லுகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் முதல்ல அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் யுத்த காண்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாமும் பார்க்கலாம். நாம் இருப்பது கலியுகம். இதுக்கு முன்னாடி துவாபர யுகம், அதுக்கு முன்னாடி கிருத்தயுகம், திரேதாயுகம், அதுக்கு முன்னாடி முதல் யுகம் கிருத்தயுகம். மொத்தம் 4 யுகங்கள்: கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். ராமாவதாரம் அப்படிங்கிறது திரேதாயுகத்தில் நடந்தது. பரசுராம அவதாரம் திரேதாயுகத்தில் நடந்தது. பலராம கிருஷ்ணாவதாரம்ங்கிறது துவாபர யுகத்தில் நடந்தது. கல்கி அவதாரம் கலியுகத்தில் நடக்க போகிற அவதாரம்.
மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், வராகாவதாரம், நிருசிம்மாவதாரம், வாமனாவதாரம், இது எல்லாம் கிருத்தயுகத்தில் நடந்தது. மொத்தம் 4 யுகம். அதில் கலியுகம், அதனுடைய கணக்கு என்னங்கிறத பார்ப்போம். கலியுகம்ங்கிறது 4,32,000 ஆண்டுகள் கொண்டது கலியுகம். இதுக்கு முந்தின யுகம் துவாபர யுகம். துவாபர யுகம்ங்கிறது கலியுகத்தை அப்படியே 2ஆல் பெருக்கினா துவாபர யுகம். இப்போ நீங்களே சொல்லுங்க, 8,64,000 இயர்ஸ். அடுத்து திரேதா யுகம்ங்கிறது கலியுகத்தை அப்படியே 3ஆல் பெருக்கணும். அப்போ 12,96,000 ஆண்டுகள் கொண்டது, அது திரேதா யுகம். அதுக்கு முந்தின யுகம் கிருத்த யுகம். அப்போ 4,32 அதை 4ஆல் பெருக்குங்க. பெருக்குனா 4 பெருக்கல் 4 16 வரும். 32 ஒரு 4ஆல் பெருக்குனா 128 வரும். அப்போ ஒன்றை சேர்த்துக்கணும். அப்போ 1728. கிருத்தயுகம் அப்படிங்கிறது 17,22,000 ஆண்டுகள் கொண்டது கிருத்தயுகம். திரேதாயுகம்ங்கிறது 12,96,000 ஆண்டுகள் கொண்டது திரேதாயுகம். 8,64,000 ஆண்டுகள் கொண்டது துவாபர யுகம். 4,32,000 ஆண்டுகள் கொண்டது கலியுகம். கலியுகம் பிறந்து 5,128 வருடங்கள் ஆகியிருக்கின்றன. இதை நாம் கணக்கில் எடுத்துக்கவே வேண்டாம். துவாபர யுகம் 8,64,000. அப்போ ராமன் அவதாரம் பண்ணி துவாபர யுகத்தில் 8,64,000 ஆண்டுகள் முடிந்து விட்டது. திரேதாயுகத்தில் மொத்தம் எத்தனை வருஷம் சொன்னேன்? 1296, 13 லட்சம்னு வச்சுப்போம். திரேதாயுகத்தினுடைய நடுவில் தான் ராமாவதாரம். திரேதாயுகம்ங்கிறது 13 லட்சம்னா அதில் நடுவில் ராமாவதாரம்னா அப்போ ராமாவதாரம் முடிந்து திரேதாயுகத்தில் ஒரு 6.5 லட்சம் ஆண்டுகள் முடிந்து விட்டது. அதுக்கப்புறம் துவாபர யுகம் எத்தனை பார்த்தோம்? 864, 8.5ன்னு வச்சுப்போம். அப்போ அங்கே ஒரு 6.5, அடுத்து ஒரு 8.5 சேர்த்துக்கோங்க. 15 லட்சம் ஆண்டுகள் முடிந்து விட்டது. ராமன் திருவவதாரம் பண்ணி இன்னி வரைக்கும் கலியுகத்தை நாம் சேர்த்துக்கவே வேண்டாம். கலியுகத்தில் சேர்க்கலைன்னாலும் ராமன் திருவவதாரம் செய்து இன்று வரை 15 லட்சம் ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன. 15 லட்சம் ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் இன்று வரை ராமனுடைய பெருமையை நாம் சொல்லிக்கொண்டு வருகிறோம்னா அதுக்கு வால்மீகி, லவகுச்சர்கள் மிக முக்கியமான காரணம். வால்மீகி தானும் எழுதி வைத்தார், லவகுச்சர்கள் அதை எல்லா இடத்திலேயும் பரப்பி வைத்தார்கள். இது ராமனுடைய சரித்திரம். இந்த 15 லட்சம் ஆண்டுகள் மட்டும் அல்ல, இன்னும் 1,50,000 வருடங்கள் ஆனாலும் சரி ராமனுடைய புகழ் என்றென்றும் நிலைக்கும். அப்பப்போ ராமன் இல்லை, ராமன் கட்டின சேதுவில்லைன்னு சொல்லுவா. அவா இருக்கிறது 80 வருஷமோ 90 வருஷமோ 93 வருஷமோ, அதுக்கப்புறம் அவா இருக்க போகிறது கிடையாது. ஆனால் ராமனுடைய புகழ் என்றென்றும் இருக்கும். ராமனுடைய கட்டின சேதுவும் என்றென்றும் இருக்கும். அப்படிப்பட்ட ராமன் அவன் திருவவதாரம் செய்தான். அதில் நாம் விட்ட இடம் கிஷ்கிந்தா காண்டம் பார்த்தாச்சு, சுந்தர காண்டம் பார்த்தாச்சு. ராமனிடத்தில் சொன்னார், ஹனுமான் கண்டேன் சீதையை அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஹனுமான் ராமனையும் லக்ஷ்மணனையும் வானர படைகளையும் அழைத்து கொண்டு வந்து திருப்புல்லாணி கரை வரைக்கும், அதாவது திருக்குறுங்குடி மலை வரைக்கும் அழைத்து கொண்டு வந்தார். இப்போ ஹனுமான் பார்த்து, ராமா, இந்த மலையில் இருந்து தான் நான் தாவி லங்கைக்கு சென்றேன். இது வரைக்கும் நான் உன்னை அழைத்துட்டு வந்தாச்சு, கூட்டின்னு வந்தாச்சு. இனிமே எப்படி போகணும்னு நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, ஹனுமன், நீர் தாண்டின மாதிரி எல்லா குரங்குகளும் தாண்டுவது அப்படிங்கிறது முடியாது. அதனால் சமுத்திரத்தை தாண்டி அக்கறைக்கு போகிறதுக்கு வேறு ஏதாவது வழியை ஆலோசனை பண்ணுவோம். முதல்ல மலையில் இருந்து நாம் கீழே இறங்குவோம். ஏன்னா கிஷ்கிந்தையில் இருந்து வானரப்படைகள்லாம் புறப்பட்டாச்சு. அந்த வானரப்படைகள் அணிவகுத்து நிற்கின்றன. அது இன்னும் புறப்படாமலே சில வானரங்கள்லாம் தயாராக இருக்கான்.
அப்போ நாமெல்லாம் மலையிலிருந்து கீழே இறங்கினா தானே அவன் அங்கிருந்து புறப்படவே முடியும். இங்கிருந்து 50 வண்டி சித்தமாக இருக்குன்னா நாம் 4 வண்டி புறப்பட்டா தானே அடுத்து வர்றவா ஏறியே அதில் வர முடியும். அதனால் மலையில் இருந்து கீழே இறங்குவோன்னு கீழே இறங்கினா கன்னியாகுமரி. இப்போ வானரங்கள்லாம் இறங்கியாச்சான்னு பார்த்தா இன்னும் இறங்கின மாதிரி தெரியலை. அப்படியே சமுத்திர கரையோரம் போனால் திருச்செந்தூர் வந்தது. இப்போ வானரங்கள்லாம் இறங்கியாச்சான்னு பார்த்தா இன்னும் இறங்கலையாம். இன்னும் அப்படியே நடந்தா தூத்துக்குடி வந்தது. தூத்துக்குடி அடிச்சுக்கிறது. இங்கிருந்து போட்டில் ஏறினோம்னா 20 நிமிஷம் எங்கள் ஊருக்கு தூத்துக்குடிக்கு போயிடுவேன். ஆனால் அந்த பாக்கியம் இல்லையே. அப்படியே 20 தூத்துக்குடி வந்தது. வானரங்கள்லாம் இறங்கியாச்சா அப்படின்னு பார்த்தது இன்னும் இறங்கின மாதிரி தெரியலை. அப்படியே மறுபடியும் சமுத்திர கரையோரமாக வானரங்கள்லாம் அணிவகுத்து சென்றது. திருப்புல்லானி ராமேஸ்வரம் வந்தது. அப்போ அந்த இடத்துல இறங்கலாமா அப்படின்னு பார்த்தா அப்போ அந்த இடத்துல இறங்கலாம் முடிவு பண்ணினா ஓரளவுக்கு வானரப்படைகள்லாம் சமுத்திர கரையோரம் வந்து இறங்கி விட்டதாம். எத்தனை வானர வீரர்கள் அப்படின்னு கணக்கு தெரிவிக்கிறார். 67 வெள்ளம் வானர சைன்யம் அப்படின்னு தெரிவிக்கிறார். எத்தனை சொன்னேன்? 67 வானர சைன்யம். அதுக்கு கணக்கு காட்டுறார். 27 கோடியே 1000ஆல பெருக்கிக்கணும். அப்படி பெருக்கினா அதுக்கு ஒரு சங்கம் அப்படின்னு பெயர். அதை அப்படியே 100ஆல பெருக்கினா அதுக்கு பிருந்தம் அப்படின்னு பெயர். அதுக்கு மேலே கணக்கு தெரிவிக்கிறார். சதம் பிருந்த சஹஸ்ராணாம் மகாபிருந்தமிதி ஸ்மிருதம் மகாபிருந்த சஹஸ்ராணாம் சதம் பத்மமிதி ஸ்ருதம். 1,00,000 கோடி 1,00,000 கோடியாம். அதுக்கப்புறம் 100,000 கோடியாம். அதை பெருக்கிக்கணுமா. பெருக்கினா அதுக்கு ஒரு சங்கம் அப்படின்னு பெயராம். அதுக்கப்புறம் சதம் பத்ம சஹஸ்ராணம், அதாவது 100,000 சங்கம், அதை ஒரு மகா சங்கம் அப்படின்னு பெயராம். 100,000 மகா சங்கம், அதை மறுபடியும் 100,000 அப்படின்னா 1,00,000ஆல பெருக்கிக்கணும். அப்படி பெருக்கினா அதுக்கு ஒரு பிருந்தம் அப்படின்னு பெயர். அதுக்கப்புறம் 1,00,000ஆல அந்த பிருந்தத்தை பெருக்கிக்கணும். பெருக்கினா அதுக்கு மகாபிருந்தம் அப்படின்னு பெயர். அந்த மகாபிருந்தத்தை மறுபடியும் 1,00,000ஆல பெருக்கினா ஒரு பத்மம் அப்படின்னு பெயர். அதை மறுபடியும் 100,000 100,000னா 1,00,000, 1,00,000ஆல அந்த பத்மத்தை பெருக்கினா அதற்கு மகாபத்மம் அப்படின்னு பெயர். அந்த மகாபத்மத்தை மறுபடியும் 1,00,000ஆல பெருக்கினா ஒரு கர்வம் அப்படின்னு பெயர். அதை மறுபடியும் 1,00,000ஆல பெருக்கினா ஒரு மகாகர்வம் அப்படின்னு பெயர். அந்த மகாகர்வத்தை மறுபடியும் 1,00,000ஆல பெருக்கிக்கணுமா. பெருக்கினா ஒரு சமுத்திரம் அப்படின்னு பெயராம். ஒரு சமுத்திரத்தை மறுபடியும் 1,00,000ஆல பெருக்கினா ஓகம் அப்படின்னு பெயராம். அதைப்போல் 1,00,000 ஓகம் சேர்ந்தது ஒரு மகா ஓகம் அப்படின்னு பெயர். அந்த மகா ஓகம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மகா ஓகத்தை 1,00,000ஆல பெருக்கினா ஒரு வெள்ளமா. ஒரு வெள்ளமா. அதை 67ஆல பெருக்கிக்கணுமா. அப்போ 67 வானர வெள்ளம். 67 வானர வெள்ளம். இத்தனை பேர் அப்படியே சமுத்திர கரைக்கு, திருப்புல்லானி கரைக்கு வந்து நிற்கிறார்கள். அப்போ ஆகாச மார்க்கமாக விபீஷணன் ராமனுடைய திருவடியை பணிந்தான். விபீஷண சரணாகதி. அதை நாம் நாளைய மறுநாள் கடைசி நாள் பார்க்க இருக்கிறோம். இப்போ விபீஷண சரணாகதி முடிந்தது. அதுக்கப்புறம் ராமன் அவன்
அவன் சமுத்திரராஜனிடத்தில் சரணாகதி செய்ய போகிறான். இப்போ விபீஷணன் இடத்துல கேட்குறான், விபீஷணா, இங்கிருந்து இந்த வானர சைன்யங்கள் எல்லாம் சமுத்திரத்தை அடைவதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்கிறான். விபீஷணன் என்ன பண்ணினா? சரணாகதி பண்ணினா. அவனுக்கு பலித்தது. விபீஷணன் பார்த்து, ராமா நீயும் சரணாகதி பண்ணு அப்படின்னு சொன்னான். ராமன் சரணாகதன் அன்று, ராமன் சரண்யன். நாம் அத்தனை பேரும் சரணாகதர்கள். சரணாகதர்கள் சரணாகதி பண்ணினா பலிக்கும். சரண்யன் சரணாகதி பண்ணலாமோ? சரணாகதர்கள் அவர்கள் தான் சரணாகதி பண்ணணும். அந்த சரணாகதிக்கு பலனை கொடுப்பவன் ராமன். ஆனால் விபீஷணன் தனக்கு வந்த வியாதி, அதை ஒரு மருந்து கொடுத்தார், போயிடுத்து. அப்போ இன்னொருத்தர் வேற வியாதிக்காக வந்தார். தனக்கு போன வியாதிக்கு என்ன மருந்து போச்சோ அதையே அவனுக்கும் சொன்னானா. எருது கடித்தார்க்கும் ஏழே கடுக்காய். அதாவது ஒருத்தர் சரியா குழந்தை உண்டாகலை, கர்ப்பமெல்லாம் குலைஞ்சு போகிறது. அதனால் வைத்தியரிடத்துல போனார். அவர் பார்த்து கடுக்காய் பொடி இருக்கு இல்லையா, அதை தொடர்ந்து சாப்பிடுங்கோ, சரியாயிடும்னு சொன்னார். கடுக்காய் பொடியை சாப்பிட்டார், சரியாயிடுத்து. அதனால் அந்த பெண்ணு கர்ப்பம் தரித்தாள். இப்போ இன்னொருத்தருக்கு வயிற்றுல ஏதோ ஒரு பிராணி கடிச்சிடுத்து, புரியுறது இல்லையா? வயிற்றுல ஏதோ ஒரு பிராணி கடிச்சிடுத்து, அதனால் வயிற்று வலின்னு வந்திருக்கா. இப்போ அந்த பெண்ணு பார்த்து சொன்னாலாம், எனக்கு வயிற்று வலிக்கு இவர் என்ன கொடுத்தார்? கடுக்கா பொடி கொடுத்தா எனக்கு சரியாயிடுத்தே, தாவலை ஆயிடுத்தே. அப்போ அவருக்கும் இந்த கடுக்காய் பொடியே சொல்லுவோம். அதனால் அவள் சொன்னாலும், எனக்கு இதே போல் வயிற்று வலி இருந்தது, நான் கடுக்காய் பொடி சாப்பிட்டேன், சரியாயிடுத்து, நீங்களும் இந்த கடுக்காய் பொடியை சாப்பிடுங்கன்னு சொன்னாலும். இவளுக்கு வயிற்றுக்குள்ள ப்ராப்ளம், அதனால் கடுக்காய் பொடியை கொடுத்தா சாப்பிட்டா சரியாயிடுது. ஆனால் இப்போ வந்திருக்கிறவருக்கு வயிற்றுக்கு வெளியில் அடிபட்டிருக்கு. ஆனால் அவள் பார்த்து வயிற்றில் வலி இருந்ததுன்னா கடுக்காய் பொடி சாப்பிட்டா போயிடும்னு தெரிஞ்சுட்டாலோ இல்லையோ, அதை போல் விபீஷணன், ராமா நீயும் சமுத்திரராஜன் இடத்துல சரணாகதி பண்ணு அப்படின்னு சொன்னான். ராமனும் அப்படியே செய்கிறேன். ராமனுக்காவது கொஞ்சம் புத்தி வேண்டாமா? நான் தானே சரண்யன், சொன்னால் அப்படியே கேட்டுறதுதான்னா பைத்தியம். பக்தர்களிடத்துல பித்து பிடித்தார் போலே இருப்பவன், விபீஷணன்கிற பக்தனிடத்துல பித்து பிடித்தார் போலே இருப்பவன். மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே. ஆண்டாள் நாச்சியார் தெரிவிக்கிறாள், மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை. மால்னா பித்தன்னு அர்த்தம், பைத்தியம்னு அர்த்தம். பகவானும் பைத்தியமா? மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை, தன்னுடைய அடியவர்களையும் பைத்தியம் ஆக்கிடுவானாம். அடியவர்களை தன்னிடத்துல பித்து பிடித்தார் போலே ஆக்குகிறான். அதனால மாலே செய்யும் மணாளன், அடியவர்களிடத்துல இவன் பித்து பிடித்தார் போலே இருக்கிறான். அதனால மாலாய் பிறந்த நம்பி, விபீஷணன் என்ன சொன்னானோ அதை அப்படியே செய்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணினான். அதனால சமுத்திரராஜனிடத்துல சரணாகதி பண்ணினான். சமுத்திரம் ராகவோ ராஜா சரணம் கந்தும் அருகதி. சமுத்திரராஜனிடத்துல அப்படியே சரணாகதி பண்ணினான். கருங்கடல் நோக்கி கிடந்தது கருணையங்கடலே அப்படின்னு கம்பர் தெரிவிக்கிறார். அந்த பக்கமும் ஒரு கடல், இந்த பக்கமும் ஒரு கடலாம். அது சமுத்திரம்ங்கிற கடல், இது ராமன்கிற கடல். அது உப்பு கடல், இது குணக்கடல். எந்த கடலுக்கு ஏற்றம்? உப்பு கடலுக்கு ஏற்றமா, குணக்கடலுக்கு ஏற்றமா? அதுவும் நீல நிற கடல், இது கரும் நிறக்கடல். அதனால சமுத்திரராஜன் இடத்துல சரணாகதி பண்ணினா. அப்படியே கிழக்கு நோக்கி தர்பையை விரித்து சரணாகதி செய்தான். 3 நாட்கள் தரைக்கடை கிடந்தான். வரவே இல்லை சமுத்திரராஜன். ஏன் வரவே இல்லை அப்படின்னா, சமுத்திரராஜன் தன்னுடைய சொரூபத்தை கடைபிடிக்க வேண்டாமா? அவனுடைய சொரூபம் எது?
தான் சரணாகதி பண்ணலாமே தவிர சரணாகதிக்கு பலனை கொடுப்பது அப்படிங்கிறது கூடாது. பலனை கொடுக்க வேண்டியவன் ராமன். அவன் பார்த்து என்னிடத்துல சரணாகதி பண்ணினா நான் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால வராமல் இருந்தான். இப்போ ராமனுக்கு கோபம் ஏற்பட்டது. அதனால லக்ஷ்மணனை பார்த்து, லக்ஷ்மணா, இந்த வில்லையும் பானத்தையும் கொண்டு வா, நான் இந்த சமுத்திரத்தை அழித்து விடுகிறேன். இந்த சமுத்திரம் மட்டும் இல்லை, உலகத்தில் எங்கெங்கெல்லாம் சமுத்திரம் இருக்குமோ எல்லா சமுத்திரத்தையும் அழித்து விடுகிறேன். உலகத்தில் ஜலம் அப்படின்னு ஒரு தத்துவமே இல்லாமல் செய்து விடுகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணினானாம். அவ்வளவு கோபம் ஏற்பட்டதான் ராமனுக்கு. சாப்பமானைய சௌமித்ரே சராம்ச்ச ஆசி விஷோபமான சாகரம் சோஷயிஷ்யாமி பத்யாமியாந்து பிளவங்கமாக. இந்த குரங்கு படைகள்லாம் இந்த சமுத்திரத்தை நடந்தே தாண்டி செல்லட்டும். ஜலம் இருந்தால் தானே போக முடியாது. இந்த ஜலத்தை வற்றடிக்க செய்து விடுகிறேன். குரங்கு படைகள்லாம் நடந்தே செல்லட்டும் அப்படின்னு முடிவு பண்ணினான். லக்ஷ்மணன் அவன் பார்த்து சாப்பமானைய வில்லை கொண்டு வா அப்படின்னு சொன்னானான். வில்லை மட்டும் கொண்டு வந்து கொடுத்தானான். வில்லை கொண்டு வான்னா வில்லு அம்பு கூர்மையான பானத்தை கொண்டு வந்து கொடுக்க வேண்டியதானே. சாப்பமானைய, சாப்பம்னா வில்லு, வில்லை மட்டும் கொண்டு வந்தானான். வில்லை மட்டும் வச்சு நான் என்ன செய்கிறது லக்ஷ்மணா? பானத்தை எடுத்துன்னு வர வேண்டாமா? உடனே திரும்ப போய் மெல்லமாக பானத்தை கொண்டு வந்து கொடுத்தானான். இத்து போன பானம். நன்னா வலிமையான பானத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்ல மறுபடியும் வலிமையான பானத்தை கொண்டு வந்து கொடுக்குறான். நான் அதனுடைய முனையை நன்னா கூர்மையாக பட்டை தீட்டி அதை விஷத்தில் முக்கி வச்சுருக்கேன், அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் திரும்ப போய் கூர்மையான பானம் அதை தீட்டி விஷத்தில் முக்கி வச்சதை கொண்டு வந்து கொடுத்தானான். ஏன் இப்படி பண்ணணும்? அப்படி கண்ணை காட்டின உடனே வேலை செய்ய வேண்டாமா? அதெல்லாம் சிஷ்யனுடைய சொரூபம், அதெல்லாம் லக்ஷ்மணனுடைய சொரூபம். வில்லை கொண்டு வா, பானத்தை கொண்டு வா, கூர்மையான பானத்தை கொண்டு வா, வலிமையான பானத்தை கொண்டு வா, விஷத்தில் முக்கி இருக்கிற பானத்தை கொண்டு வா. இத்தனை தூரம் ராமன் சொன்னதுக்கப்புறம் கொண்டு வந்து கொடுக்கணுமா? அப்படின்னா பகவான் எதில் படுத்துன்னு இருக்கார்? ஆதிசேஷன் சமுத்திரத்தில் படுத்துன்னு இருக்கார். அதுக்கப்புறம் ஆதிசேஷனுடைய அம்சமாக பகவானுடைய படுக்கை ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷனுடைய அம்சமாகத்தான் லக்ஷ்மணன் அவதாரம் பண்ணியிருக்கான். அப்போ ரெண்டு பேரும் ராமனுக்கு ஒரே கைங்கரியத்தை பண்ணுறா. தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக. முதல்ல கொடி பிடிச்சது லக்ஷ்மணன் தான். தொழிலாளிக்கு தொழிலாளி விட்டு கொடுத்துருவாளா? அதனால் மெல்லமாக கொண்டு வந்து கொடுத்தானான். புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்படி நாம் தாமதப்படுத்தினாலாவது ராமனுடைய கோபம் குறையுமா அப்படின்னு பார்த்தான். ராமனுக்கு கோபம் ஏற்படலாம், ஆனால் ராமனுடைய தம்பியான இளைய பெருமாள் லக்ஷ்மணனுக்கு, ராமானுஜனுக்கு ஒரு காலம் கோபம் அப்படிங்கிறது வராது. அதனால தான் காரே கருணை ராமானுஜா அப்படின்னு சொல்லுகிறோம். கருணையே வடிவெடுத்தவர் பகவத் ராமானுஜர். ராமனுக்கு கூட அப்பப்போ கோபம் வரலாம், ஆனால் ராமனுடைய கோபத்தை குறைத்து அவனுக்கு கோபமே இல்லாமல் செய்வதற்காகத்தான் லக்ஷ்மணன் தானும் கூடவே இருக்கிறானாம். அதனால் இப்போ அந்த பானத்தை வாங்கினா அப்படியே காது வரைக்கும் இழுக்கிறான். அடுத்த க்ஷணம் சமுத்திரராஜன் ஓடி வந்தான். பாகிமாம் திராகிமாம் ரக்ஷமாம் அப்படின்னு ஓடி வந்தான். இப்போ மட்டும் ஏன் வரணும்? இவனுடைய சொரூபம் என்ன? வராமல் இருக்கணும், அதுதானே இவனுடைய சொரூபம். இப்போ ஏன் வந்தான்னா, இப்போ வரலன்னா பிராணன் போயிடுமே. அதனால் தன்னுடைய பிராணனை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக சமுத்திரராஜன் ஓடி வந்து நிற்கிறான். ராமா, என்னை கொண்டு விடாதே, நீ இங்கிருந்து லங்கைக்கு செல்லுவது வரை நான் அனுமதி தருகிறேன் அப்படின்னு ஒத்துக்கொண்டான். என் சமுத்திரத்தின் மேலே, என் மேலே நீ கல்லையும் மண்ணையும் மரங்களையும் போட்டால் அது அப்படியே மிதக்கட்டும். நீ இங்கிருந்து லங்கைக்கு செல்லும் வரை நான் அதை தாங்கிக் கொள்கிறேன் அப்படின்னு சமுத்திரராஜன் தெரிவித்தானாம். ராமா, உனக்கு அருகிலேயே நளன், ராமா உனக்கு அருகிலேயே நளன்
அப்படிங்கிறவன் இருக்கானே, அந்த நளன் அவன் யாருன்னா விஸ்வகர்மாவனுடைய பிள்ளை. அதனால தேவ சிற்பி விஸ்வகர்மான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த விஸ்வகர்மாவனுடைய பிள்ளை தான் நளன். அவன்தான் வானர வீரனாக வந்திருக்கிறான். அதனால் இந்த நளன் தொட்டு எதை சமுத்திரத்தில் போட்டாலும் அது மிதக்கும். அதனால் இந்த நளன் தொட்டு எதை சமுத்திரத்தில் போட்டாலும் அது மிதக்கும். அதனால் அவனை வைத்து இந்த சேது பாலத்தை கட்டுவாய் அப்படின்னு சொல்ல ராமன் அப்படியே செய்கிறேன் ஒத்துக்கொண்டான். சேது பாலத்தை அங்கே தொடங்கினான், திருப்புல்லானியில் தொடங்கினான். நாம் இருக்கக்கூடிய திரிகோணமலை பக்கத்திலேயே நாம் இப்போ இருக்கிறது மட்டக்களத்து. அங்கேருந்து நாம் 2 மணி நேரம் வந்திருக்கோம் திரிகோணமலை. இதிலிருந்து இன்னொரு பக்கம் அதாவது வடக்கு பக்கமாக வடமேற்கு பக்கமாக போனோம்னா அப்போது மன்னார், தலைமன்னார் அப்படிங்கிற இடம் வரும். அந்த இடத்துல வந்து இந்த பாலம் அப்படிங்கிறது சேருகிறது. ராம் சேது அப்படின்னு பெயர். அங்கே இருக்கிறதுக்கு சேது பாலம்னு பேர், இங்கே இருக்கிறதுக்கு ராம் சேத்துன்னு பெயர். அதனால் தலைமன்னார் அப்படிங்கிற இடத்து வரைக்கும் ராமன் சமுத்திரத்தில் பாலத்தை கட்டினான். நளனை பார்த்து, நளன் இடத்துல நீ இதை முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, சொல்லவே இல்லையே. நான் சரணாகதி பண்ணி 3 நாள் தாமதம் ஆகிடுத்தே. சீத்தை கெடு கொடுத்துருக்கிறது 30 நாள், அதில் 3 நாள் போயிடுத்தே அப்படின்னு ராமன் கேட்குறானா. நளன் பார்த்து, பெரியவர்கள் முன்னாடி என்ன நானே எப்படி பெருமை பேசிக்க முடியும்? பெரியவா முன்னாடி எனக்கு இது தெரியும், எனக்கு அது தெரியும், எனக்கு அது தெரியும் அப்படின்னு நாம் பேசுவது அப்படிங்கிறது கூடாது. ராமன் முன்னாடி, லக்ஷ்மணன் முன்னாடி நான் எப்படி என்னுடைய பெருமையை சொல்லிக்க முடியும் அப்படின்னு சொன்னானாம். அவ்வளோ பெரிய சேது பாலத்தை நளனை வைத்து கட்டணும்னு சமுத்திரராஜன் தெரிவிக்கிறான். ஆனால் அந்த நளன் பார்த்து, இவ்வளோ பெரிய சேது பாலத்தை தான் கட்ட போகிறார், அவர் தான் கட்டினார். ஆனால் பெரியோர்கள் முன்னாடி நான் எப்படி என்னுடைய பெருமையை சொல்லுவது? எவ்வளோ பணிவு பாருங்க. நமக்கு ஒரு சாமர்த்தியமும் இருக்காது, ஆனால் என்கிட்ட அது இருக்குது இது இருக்குதுன்னு நாம் மாறு தட்டிப்போம். அவர் பெரியோர்களிடத்தில் எல்லா சாமர்த்தியமும் இருக்கும், ஆனால் அவர்கள் தங்களை வெளிப்படுத்தி கொள்ள மாட்டார்கள். நளன் இப்போ நளன் தொட்டு அத்தனை மலையையும் எடுத்துண்டு வந்து சமுத்திரத்தில் போடணுமா. குரங்குகள் மலையை நூக்க குளித்துத்தாம் புரண்டிட்டோடி தரங்க நீர் அடைக்கலுற்ற சலமிலா அனிலம் போலேன். அத்தனை குரங்குகளும் மலையை பெயர்த்து எடுத்து கொண்டு வந்தனவாம். ஓரொரு குரங்கும் 10 மலையை பெயர்த்து எடுத்து தூக்கிண்டு வந்து நளன் இடத்துல கொடுக்கறது. ஹனுமான் அவர் பார்த்து ராம் அப்படின்னு அதில் எழுதி நளன் இடத்துல கொடுக்க, நளன் பார்த்து அதை அப்படியே போட்டாராம். 5 நிமிஷத்தில் எத்தனை வானரங்கள்னு பார்த்தோம்? 67 வெள்ளம் அப்படின்னு பார்த்தோம். 67 வெள்ளம் அப்படின்னா அத்தனை வானரங்களும் மலையை, எத்தனை மலை சொன்னேன்? ஓரொரு வானரங்களும் 10 மலையை தூக்கிண்டு வந்திருக்கு. அப்போ ஒரே சமயத்தில் எத்தனை மலை காலி? 670 வெள்ளம் மலைகள் காலி. இப்போ வானரங்கள் நிறைய இருக்கு, மலை இல்லையா. அதனால மலை குறைச்சலா இருக்கு, வானரங்கள் அதிகமா இருக்கு. அதனால 10 வானரம் சேர்ந்து ஒரு மலையை தூக்கிண்டு வந்து கொடுத்துதான். ஏன் தூக்க முடியாம தூக்கிண்டு வந்துதா அப்படின்னா இல்லையா, மலை குறைச்சலா இருக்கு. அதனால 10 வானரங்கள் சேர்ந்து ஒரு மலையை கொண்டு வந்து கொடுத்துதான். எதுக்கு 10 வானரங்கள் பிடிக்கணும்? மற்ற வானரங்கள்லாம் பேசாமல் 9 வானரம் அப்படியே இருக்கட்டும், ஒரு வானரமே கொண்டு போய் போட்டுற வேண்டியதானேன்னா ராம கைங்கரியம் நமக்கு கிட்ட வேண்டாமா? அதுக்காகத்தான் கூட தொட்டுன்னு இருந்தால் கூட போதும். அதனால் 10 குரங்குகள் சேர்ந்து ஒரு மலையை கொண்டு வந்து தான். அதைத்தான் ஆழ்வார் பாசுரத்தில் தெரிவிக்கிறார். குரங்குகள் மலையை நூக்க நூக்க கொண்டு வந்து போட.
குரங்குகள் ஒருமையா பன்மையா? பன்மை. மலை ஒருமையா பன்மையா? குரங்குகள் பன்மை, மலை ஒருமை. ஏன் அப்படி தெரிவிக்கிறாருன்னா, மலை குறைச்சலா இருக்கு, குரங்குகள் அதிகமாக இருக்கு. வாத்தியார் பாடம் நடத்தின்னு இருப்பார். நீங்கள் யாராவது டீச்சர், பிரின்சிபால், கிளாஸ் டீச்சர், லெக்சரர், கிளாஸ் டீச்சர் பாடம் எடுத்துட்டு இருப்பா. திடீர்னு சாக் பீஸ் கீழே விழுந்துடும். உடனே அந்த சாக் பீஸை பார்ப்பா. உடனே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவா? 10 பேர் அதை எடுத்து 10 பேரும் கையை பிடிச்சு டீச்சர் இடத்துல கொடுப்பா. பார்த்துருக்கீங்களா? பண்ணியிருக்கீங்களா? அதுதான் கேள்வி. அத்தனை 10 பேர் சேர்ந்து அந்த சாக் பீஸை அப்படியே கொடுப்பா. ஏன்னா டீச்சருடைய கருணை நம்ம பேரில் விழ வேண்டாமா? 34, 32 இருந்தால் கொஞ்சம் 35, 36 போட்டுருவாளா இல்லையா? போடணுமா இல்லையா? அதனால் இப்போ ராம கைங்கரியம் நமக்கு கிட்ட வேண்டாமா? அதனால தான் அத்தனை பேரும் சேர்ந்து மலையை கொண்டு வந்து கொடுக்குறா. குரங்குகள் மலையை நூக்க குளித்துத்தாம் புரண்டிட்டோடி தரங்க நீர் அடைக்கலுற்ற சலமிலா அணிலம் போலேன். அங்கே ஒரு அணில் இருந்துதான். அந்த அணில் பார்த்து நாமும் ராம கைங்கரியம் பண்ண வேண்டாமா அப்படின்னு பார்த்தது. நேர போய் சமுத்திரத்தில் மூழ்கிடும். சமுத்திரத்தில் உடம்ப நினச்சிக்கும். திரும்ப மண்ணில் வந்து அப்படியே மண்ணில் புரளும். அப்போ அந்த மண்ணெல்லாம் அதனுடைய முதுகில் ஒட்டிக்குமா. அதுக்கப்புறம் நேர போய் இவா 2 மலையை போடுவாளா இல்லையா? 2 மலைக்கு நடுவில் தன்னுடைய உடம்ப வச்சுட்டு அப்படியே சிலிர்க்குமா. அப்போ அதில் ஒட்டி இருக்கிற அந்த ஈர மணல் கீழே விழுந்து 2 மலைக்கு நடுவில் மண் விழுந்ததுன்னா அந்த மலை சேர்ந்துடுமா. எங்கேயாவது அணிலுடைய உடம்புல இருக்கிற மண் துகள்கள் மலையை எங்கேயாவது சேர்க்குமா? அது சமுத்திரத்தில் மூழ்குனா அதுதான் ஒட்டிக்குமா அணிலுடைய உடம்புல? அப்படியே மண்ணில் புரண்டாலும் எவ்வளவு மண் அணிலுடைய உடம்புல ஒட்டிக்கும்? திரும்ப அது இத்தனை மலைகளை தாண்டி அங்கே போய் அது சிலிக்கிறதுக்குள்ள எல்லா மண்ணும் உதிர்ந்து போயிடும். மண் துகள்கள் இருந்தாலும் அணில் விடாமல் பண்ணியதான் ராம கைங்கரியம். அது எவ்வளவு சித்திக்கிறது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. ராம கைங்கரியம் எனக்கு கிட்ட வேணும். அதுக்காக அந்த அணில்ங்கிறது செய்ததான். இன்னும் அணில் என்ன சொல்லிட்டான்னா, அங்கே இருக்கக்கூடிய குரங்குகள் எல்லாம் பார்த்து, நீங்கள்லாம் என்ன மெல்லமாக வேலை செய்கிறீர்கள், கொஞ்சம் வேகமாக வேலை செய்ய வேண்டாமா? ராமன் காலையில் சிற்றுண்டி இங்கே பண்ணினா மத்தியானம் லஞ்சுக்கு அவர் லங்கைக்கு போயிட வேண்டாமா அப்படின்னு கேட்டுதான். ஹனுமான் பார்த்து, போனா போகட்டும்னு உமக்கு கைங்கரியத்தில் இடம் கொடுத்தா எங்களையே அரட்டுறீரா மிரட்டுறீரா அப்படின்னு கேட்டாராம். நீங்கள் இப்போ அணில் கேட்குறதான், நாங்கள் சொல்கிறத நீர் கேட்கணுமா இல்லை நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்கணுமா? பொதுவாக வீடு கட்டுறான்னு வச்சுப்போம். அங்கே சிற்றாள்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் கல் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுப்பார். கொத்தனார்னு ஒருத்தர் இருப்பார். அவர் 2 கல்லுக்கு நடுவில் மண்ணை போடுவார். இப்போ சிற்றாள் சொன்னதை கொத்தனார் கேட்பானா, கொத்தனார் சொன்னதை சிற்றாள் கேட்பானா? கொத்தனார் சொன்னதைத்தானே சிற்றாள் கேட்பான். இப்போ இங்கே கொத்தனாருடைய ஸ்தானம் அணில், சிற்றாளுடைய ஸ்தானம் குரங்குகள். அப்போ குரங்கு சொன்னதை அணில் கேட்கணுமா, அணில் சொன்னதை குரங்கு கேட்கணுமா? அதனால் அணில் அவ்வளவு தூரம் ராமபக்தியோட தானும் கைங்கரியம் செய்ததாம். அணிலை பற்றி பெரியவர்கள் கூட தெரிவிப்பார்கள். ராமன் அப்படியே எடுத்து தன்னுடைய மடியில் வச்சு அப்படியே தடவினானா. அதனால் ராமனுடைய கை ரேக்கை பட்டது தான். அதனால தான் அணிலுடைய முதுகில் ரேக்கை அப்படிங்கிறது 3 ரேக்கைங்கிறது இருக்கும்னு பௌராணிகர்கள்லாம் தெரிவிப்பார்கள். இப்போ ராமன் சேது பாலத்தை 5 நாட்களில் கட்டினான். 1500 கிலோமீட்டர். முதல் நாள் 14 யோஜனை, 2வது நாள் 20 யோஜனை, 3வது நாள் 21 யோஜனை, 4வது நாள் 22 யோஜனை, 5வது நாள் 23 யோஜனை. கூட்டிக்கோங்க, 100 வந்துடுத்தான்னு பாருங்க. 14 கூட்டல் 20 கூட்டல் 21 கூட்டல் 22 கூட்டல் 23. அதனால் 100 யோஜனை தூரத்தை
5 நாட்களில் குரங்குகளை வைத்துக்கொண்டு ராமன் சேது பாலத்தை கட்டி முடித்தான். எங்கேயாவது குரங்கை வச்சுண்டு ஒரு வேலையை நாம் வாங்க முடியுமா? குரங்குக்கு அப்படியே கிளைக்கு கிளை, மரத்துக்கு மரம் தாவிக்கொண்டே இருக்கும். குரங்குக்கு சாக்காமிருகம் அப்படின்னு பெயர். மரத்துக்கு மரம், கிளைக்கு கிளை தாவிக்கொண்டே இருக்கும். அது ஒரு பழத்தை சாப்பிடணும்னு நினைக்கிறது, ஆனால் மோந்து பார்த்துட்டு போட்டுடும். இன்னொரு பழத்தை கடிச்சிக்கும், சாப்பிடாது, துப்பிடும். இன்னொரு பழத்தை எடுத்து ஒரு கடி கடித்து சாப்பிடும், அடுத்ததை மீதியை போட்டுடும். அப்போ குரங்கு அதனுடைய புத்தி நிலையாக இருக்காது. அதனால தான் நம்ம மனசை என்ன சொல்கிறோம்? மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த குரங்குகளினுடைய புத்திங்கிறது 5 நாள் ராம கைங்கரியம் பண்ணணும், சேது பாலம் கட்டணும் அப்படின்னு ஒரே எண்ணத்தோட வைத்து அந்த வேலையை வாங்கிறதுங்கிறது சாமானிய காரியங்கிறது கிடையாது. அதனால் ராமன் கட்டினான். அப்பப்போ அடியேன் ஒரு பேட்டி கொடுத்தேன். எப்போன்னா, கருப்பு கண்ணாடி போட்டுண்டு மஞ்சத்துண்டு போட்டுண்டு ஒருத்தர், ராமன் எந்த இன்ஜினியரிங் கல்லூரியிலே படித்தான், சேது பாலத்தை கட்டினான் அப்படின்னா ராமன் எந்த இன்ஜினியரிங் கல்லூரியிலே படித்தான் அப்படின்னு கேட்டார். அப்போது ஒரு நாள் வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் அடியேனே நேர பேட்டி கொடுத்தோம். நேர ப்ரெஸ் கிளப் ஆஃப் சென்னை, தமிழ்நாடு, அதில் எல்லா டிவி சேனல்லையும் வர சொல்லி பேட்டி கொடுத்தோம். கண்டித்து பேட்டி கொடுத்தோம். இதை போல் முதல்வர் அவர் பேசினது எங்களுடைய மனசை புண்படுத்துறது. அதனால் ராமன் எந்த கல்லூரியிலே படித்தார் அப்படின்னு கேட்டாரே, அதுக்கு நான் இப்போ பதில் சொல்கிறேன். ராமன் எந்த கல்லூரியிலே படித்தார் அப்படின்னா, ராமன் வசிஷ்டரிடத்தில் குருகுல வாசம் பண்ணினார். அதுக்கப்புறம் அந்த குருகுலம், அந்த பாடசாலைங்கிறது வசிஷ்டர் பாடசாலை அப்படின்னு மாறி, அதுக்கப்புறம் அது வசிஷ்டர் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு மாறி, அதுக்கப்புறம் அது வசிஷ்டர் இன்ஜினியரிங் காலேஜ், அது அப்படியே கான்பூர் ஐஐடியாக மாறி இருக்கிறது. அதனால் ராமன் எந்த இன்ஜினியரிங் கல்லூரியிலே படித்தான் அப்படின்னா, ராமன் கான்பூர் ஐஐடியிலே படித்தான் அப்படின்னு அந்த இடத்துல சொன்னோம். அதுக்கப்புறம் 2வது அர்த்தம், இவர் எத்தனையோ பாலங்களை கட்டிட்டு தம் பேரை போட்டு திறந்து வச்சிருக்காரு. அப்போ இவரிடத்துல நாம் கேட்க முடியுமா, கலைஞர் எந்த கல்லூரியிலே இன்ஜினியரிங் படித்தார் அப்படின்னு கேட்க முடியுமா? அப்படின்னா கேட்பதுங்கிறது முடியாது. ஏன்னா அவர் முதலமைச்சர் ராஜாவாக இருந்தால், அப்போ தனக்கு கீழே இருக்கிறவா வேலை செஞ்சால் அது தனக்குத்தான் வந்து சேரும். கீழே இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் அவா கட்டினா, அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருப்பா, நேஷ்னல் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வச்சுருப்பா. இல்லைன்னா பிடபிள்யூடி, பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அதில் இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் அவா பாலம் கட்டினா அது தாங்கட்டின மாதிரி தான். அப்போ எத்தனையோ பாலத்தை திறந்து வைக்கும்போது அப்போ அதில் தன் பேர் போட்டுக்கிறாரு. அப்போ அது ஏன் கட்டினாருன்னா, நேஷ்னல் ஹைவேஸ் கட்டினாலும் பிடபிள்யூடி கட்டினாலும் அது அவர் கட்டின மாதிரி தான் ஆகும். அதனால் அவர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு தான் அதை கட்டணும்னு அவசியம் கிடையாது. ராமன் இன்ஜினியரிங் படிக்கலைன்னாலும் ராமனிடத்தில் சீஃப் இன்ஜினியராக இருந்தது நளன் அப்படிங்கிறவர். அதனால் அந்த நளன் தான் சேது பாலத்தை கட்டினான். அதனால் நளன் கட்டினாலும் அது ராமன் கட்டினதாகவே அர்த்தம் அப்படின்னு 2வது விஷயத்தையும் சொன்னோம். அதுக்காகத்தான் திருக்குறங்குடியில் இருந்து கீழே இறங்கின உடனே சமுத்திரம், கன்னியாகுமரி, அந்த கன்னியாகுமரியில் சேது பாலம் கட்ட முடியுமான்னு நளன் டெஸ்ட் பண்ணி பார்த்தான். சாயில் டெஸ்ட்டுன்னு சொல்லுவா இல்லையா, அந்த சாயில் டெஸ்ட்டு ஃபெயிலியர். அதுக்கப்புறம் அங்கேருந்து திருச்செந்தூருக்கு வந்தா, திருச்செந்தூரில் சாயில் டெஸ்ட்டு ஃபெயிலியர். இன்னும் அப்படியே வந்தா, தூத்துக்குடி வந்தது, அந்த இடத்துலையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தா சாயில் டெஸ்ட்டு ஃபெயிலியர். இந்த இடத்துல பாலம் கட்டினா நிற்காது. அதனால் இன்னும் அப்படியே சமுத்திர கரையோரமாக வந்தால் திருப்புல்லானி, ராமேஸ்வரம் வந்தது. அந்த இடத்துல நளன் பார்த்து சாயில் டெஸ்ட்டு பண்ணினா அந்த இடத்துல ரொம்ப ஹார்ட் வாட்டர் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அதனால் இந்த இடத்துல பாலத்தை கட்டினா அப்போ அது நிலைத்து நிற்கும் அப்படின்னு நளன் பார்த்து சொன்னானாம். அதனால தான் திருப்புல்லானி வரைக்கும்
தானும் ராமன் வந்து சேர்ந்தான். அதனால் ராமன் பாலத்தை கட்டினான் அப்படிங்கிறது சரித்திரம். இன்னைக்கு இவா கட்டுற பாலம்லாம் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தான் பண்ணுவா. ஆனால் அதுக்கே எத்தனை காலம் எடுத்துப்பான்னா 1 வருஷம் 1.5 வருஷம் எடுத்துப்பா. மடிப்பாக்கம் பாலம், நேர மடிப்பாக்கம் மாமி உட்காண்டிருக்கா. மடிப்பாக்கத்தில் பாலம் கட்டுறா 1.5 கிலோமீட்டரோ 2 கிலோமீட்டரோ. ஆனால் 2 வருஷமாக சுற்றி 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 விட்டுருக்காளே தவிர இன்னும் பாலம் கட்டின மாதிரி தெரியலை. மெட்ரோ எத்தனை வருஷமாக போட்டுருக்கா. மேலே அதாவது கள்ளழகர் காலேஜ் அப்படின்னு இருக்குது, கள்ளழகர் கல்யாண மண்டபம் அப்படின்னு இருக்குது, கோயம்பேட்டில் இருக்குது இல்லையா, அந்த இடத்துலேருந்து பாலம் கட்டியிருக்கா. மேலே அப்படியே பாலம் கட்டி கிட்டத்தட்ட 4-5 கிலோமீட்டர் வானகரம் அந்த இடமெல்லாம் போகிறது. ஆனால் இன்னும் கட்டி முடிக்கலை. நீங்கள் மெட்ராஸில் கோயம்பேடுலேருந்து அப்படியே பூந்தமல்லி போகும்போது பார்க்கலாம். அந்த பாலம் 8 வருஷமாக அப்படியே நிற்கிறது. 8 வருஷமாக அப்படியே நிற்கிறது. அப்போ இந்த 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் மெட்ரோ ரயில் பாலம், மோனோ ட்ரெயின், இந்த பாலம் கீழே சுரங்கப்பாதை அதுக்கு கீழே பண்ணுறோங்கிறாளே, இது எல்லாத்துக்குமே 4 வருஷம் 8 வருஷம்னு எடுத்துக்கிறாளே. 1500 கிலோமீட்டர், அதுவும் சமுத்திரத்துக்குள்ள குரங்குகளை வைத்து 5 நாட்களில் பாலத்தை கட்டினான்னா அது என்ன சாகசம், என்ன சாகசம்! அனபாய சாகச அசகாய சூர அப்படின்னு வேதாந்த தேசிகன் தானும் தெரிவிக்கிறார். அதனால் ராமன் சேது பாலத்தை கட்டினான். இப்போ வானரப்படைகள் அத்தனையும் லங்கைக்கு வந்தது. ராவணனுடைய கோட்டையை அப்படியே சூழ்ந்து கொண்டது. முடிச்சிடலாமா? இல்லை இன்னொரு 10 நிமிஷம்? 10 நிமிஷம் சொல்லி பூர்த்தி பண்ணிடுறேன். 2:45 முடிச்சிடுறேன். அங்கே 3 மணிக்கு நாம் போயிடலாம். வானரப்படைகள் அப்படியே லங்கைக்குள்ளே வந்தாச்சு. அப்படியே லங்கையை நாலாபுறமும் சூழ்ந்து நிற்கிறது வானர படைகள். இப்போ ராவணன் சுகன் சாரணன் அப்படின்னு 2 பேரை அனுப்புகிறான். நீங்கள் 2 பேரும் இந்த வானரப்படைக்குள்ள வானரத்தை போல வேடமிட்டு கொண்டு அங்கே உள்ள நுழைந்து அதில் யார் தளபதிகள், சேனாபதி, யார் மந்திரி, யார் இடத்துல என்னென்ன ஆயுதங்கள் இருக்கிறது, அவர்களுக்கு எவ்வளவு பலம் இருக்கிறது, யார் எந்தெந்த திசையில் இருக்க போகிறார்கள், அவர்களோட எத்தனை வானரங்கள் இருக்க போகின்றன, இது எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு 2 ஒற்றர்களை அனுப்பினான். சுகன் சாரணன் அவ 2 பேரும் வானர உருவத்தை எடுத்துண்டு இந்த வானரப்படைகளுக்கு நடுவில் வந்து கலந்து கொண்டார்கள். இவா ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது ஒவ்வொருத்தரும் பார்க்குறா. பார்த்தா நம்மளை போல இருக்கா. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த 2 பேரை பார்த்ததே கிடையாது. எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறா. ஹனுமான் பார்த்துட்டார், விபீஷணன் கண்டுவிட்டார். ஏன்னா யார் கண்ணில் படுறதோ படுறலையோ விபீஷணன் கண்ணில் பட்டுட்டா சுகச்சாரணர்கள், ராட்சசர்கள், ராவணனுடைய ஒற்றர்கள்னு விபீஷணனுக்கு தெரியும். அதனால் விபீஷணன் பார்த்து ஹனுமான் இடத்துல சொன்னான், இப்போ 67 வானர வெள்ளங்களுக்கு நடுவில் இந்த 2 பேரை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? ஹனுமான் பார்த்து அதற்கு ஒரு உபாயம் இருக்கிறது சொன்னார். ஒவ்வொரு இடத்துலையும் டென்ட் கட்டியிருக்கா. டென்ட்டுன்னா கூடாரம். இந்த கூடாரத்தில் இத்தனா நம்பர் கூடாரத்தில் 5 பேர், இந்த ரூமில் இந்த 2 பேர் கொடுத்தாரா இல்லையா ராம் நிரஞ்சன். அந்த ரூமை தாண்டி வேற யாரையாவது வந்துட்டா அப்போ ஒரே க்ஷணத்தில் எல்லாரும் அவரவர்கள் கூடாரத்துக்குள்ளே செல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். எல்லாரும் அந்தந்த கூடாரத்துக்குள்ளே போனா. இவா 2 பேரும் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சுன்னு பிடிச்சிட்டார் ஹனுமான். பிடிச்சு அவ 2 பேரையும் அடிக்கிறா. இப்போது ராமனிடத்தில் அழைத்து கொண்டு வந்தார்கள். சுக்ரீவன் பார்த்து இவா 2 பேருக்கும் மரண தண்டனை விதிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். உடனே ராமன் பார்த்து, சுக்ரீவா வேண்டாம்,
இவா 2 பேரையும் விட்டு விடு அப்படின்னு சொன்னான். எதிரி படையில் இருந்து ஒருத்தன் இங்கே வந்து நோட்டம் பார்த்துட்டு அவன் திரும்ப போய் சொன்னா அப்போ நம்முடைய இராணுவ ரகசியங்கள்லாம் தெரிஞ்சிடுமே, அதனால் அது கூடாது அப்படின்னு சுக்ரீவன் சொல்ல, இல்லை இல்லை, எதுக்காக வந்திருக்காளோ அவர்களை அந்த நோக்கம் நிறைவேறட்டும் அப்படின்னு சொன்னான். அவள் 2 பேரையும் அவுத்து விட்டா. நீங்கள் 2 பேரும் யாராருக்கு எவ்வளவு பலம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு தானே வந்திருக்கீள், அதை அப்படியே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, சுக்ரீவன் இன்னாருக்கு இவ்வளவு பலம், இன்னாரோட இத்தனை வானரர்கள், இத்தனை வீரர்கள், இத்தனை மந்திரிமார்கள், இத்தனை தளபதிகள் இந்தந்த இடத்துல இருப்பான்னு எல்லாத்தையும் சொல்லி இப்போ ராவணன் இடத்துல அவள் 2 பேரையும் விட்டா. அவள் 2 பேரும் நேர ராவணனுடைய இருப்பிடத்துக்கு வரா. இப்போ சுகச்சாரணர்கள் அவள் 2 பேரும் எதுக்காக விட்டான்னா அதுதான் கதையை நாம் பார்க்க போகிறோம். அவள் 2 பேரும் ராவணா கொஞ்சம் மாடத்துக்கு வா அப்படின்னு கூப்பிடுறா. அப்படியே மாடத்துக்கு வந்து பார்க்குறான். பார்த்தா அந்த சமுத்திரமே தெரியலையாம். மொத்தமும் வானர வீரர்களாகத்தான் மொத்த பேரும் இருக்காளாம். ராவணன் பார்த்து இவ்வளவு வானரங்களா, இவ்வளவு வானரங்களா அப்படின்னு ராவணன் திகைத்து போய் நின்னானாம். அப்போ சுகச்சாரணர்கள் 2 பேரும் சொல்றா, ராவணா அதோ தூரத்துல பாரு, அதோ தூரத்துல பாரு அப்படின்னு காட்டுறார். ஆமா, ஒரு பெரிய கரடி உட்கார்ந்துட்டு இருக்கு பாரு அப்படின்னு சொன்னார். ஆமா, அவருக்கு ஜாம்பவான் அப்படின்னு பெயர். அவர் தான் இந்த அத்தனை வானர வீரர்களுக்கும் மந்திரியினுடைய ஸ்தானம். அவர் ஒரு கையால அடிச்சார்னா 10,000 ராட்சசர்களுக்கு பிராணன் போயிடும். அவர் சுக்ரீவனிடத்துல நான் முதல்ல சண்டைக்கு போறேன்னு சொன்னார். சுக்ரீவன், ராமன், லக்ஷ்மணன் அவள்லாம் நீர் முதல்ல போனீர்னா நீர் ஒருவரே ராட்சச படைகளை வென்று விடுவீர், அப்போ எங்களுக்கெல்லாம் வீரம் இருக்கிறது தெரியாமலே போயிடுமே, அதனால பெரியவாள்லாம் பின்னாடி வரலாம், நாங்கள்லாம் முன்ன போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த ஜாம்பவான் பகவான் திருவிக்ரம அவதாரம் பண்ணின சமயத்தில் அவர் இங்கிருந்து ஒரு தாவு தாவி பிரம்மலோகத்துக்கு போனார். பகவானுடைய திருவடி வருகிறதுன்னு பிரம்மாவினிடத்தில் அறிவித்தவரே அவர்தான். அங்கிருந்து கீழே ஒரு குதித்து அத்தள வித்தள சுத்தள மகாதள தராதள ரசாதள பாதாள லோகம் வரைக்கும் சென்றவர் அவர் ஜாம்பவான். அந்த ஜாம்பவான் நான் தான் ராவணனை கொல்லுவேன்னு சபதமிட்டிருக்கிறார். ராவணா, அந்த ஜாம்பவான் கையில நீ அகப்பட்டு விடாதே அப்படின்னு சொன்னானாம். நீங்க எனக்கு ஒற்றர்கள்னு பார்த்தா என்னை பயமுறுத்துற மாதிரி பேசுறீங்களே அப்படின்னு ராவணன் சொன்னான். சுகன், நீ இனிமே பேசாதே அப்படின்னு சொன்னான். சாரணா, நீ பேசு அப்படின்னு சொன்னான். சாரணன் அவன் பேசுறான். அவன் பார்த்து தூரத்துல அதோ பாரு அப்படின்னு காட்டுறான். ஆமா, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு பார்க்கிறார். ஹனுமான், அவர் வாயுவனுடைய மைந்தன். அந்த ஒரே ஒரு வானர வீரன் அவர் இந்த இடத்துக்கு வந்து நம்ம ராட்சச படைகளை அழித்து 7 மந்திரி குமாரர்களை முடித்து 5 சேனாபதிகளை கொன்று கிட்டத்தட்ட 6 கோடி ராட்சசர்களை ஹனுமான் ஒருத்தரே கொன்று விட்டாராம். அது மட்டும் இல்லாமல் இந்த லங்கா ராஜ்யத்தை எரித்தாரே, ஒரு துளி கூட அவருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் இந்த இடத்துல இருந்து தாவி சென்றார். அப்போ ஒரே ஒரு வானரம் வந்ததுக்கே லங்கை இப்படி ஆயிடுத்துன்னா, இந்த மொத்த வானரமும் வந்ததுன்னா அப்போ லங்கைக்கு என்ன கதி ஆகும்? அந்த ஹனுமான் அவர் பார்த்து சபதம் பண்ணியிருக்கார், நான் தான் இந்த ராவணனை கொல்லுவேன் அப்படின்னு. அதனால் ராவணா, அந்த ஹனுமான் கையில் மட்டும் நீ அகப்பட்டு விடாதே அப்படின்னு சொன்னாராம். இதுக்கு சுக்கனே பரவாயில்லை, சாரணன் இன்னும் பயமுறுத்துற மாதிரி பேசுகிறான். அதனால் மறுபடியும் சுக்கனை பார்த்தாராம். அதனால் சுக்கன் மறுபடியும் சொல்ல தொடங்குறான். அதோ தூரத்தில் பாரு அப்படின்னு காட்ட, தூரத்தில் பார்த்தா நளன் அப்படிங்கிறவன் இருக்கிறான். இந்த நளன், அவனுக்கு பேர் நளன்னு பெயர்.
தேவ சிற்பியான விஸ்வகர்மாவினுடைய பிள்ளையாம். அவன் ஒருவன் தான் இவ்வளவு பெரிய சமுத்திரத்துக்கு நடுவுல பாலத்தை கட்டினான் அப்படின்னு சொன்னான். ஒரே ஒருத்தனா இந்த பாலத்தை கட்டினான்? ஆம், ஒரே ஒரு வானரம் தான் இவ்வளவு பெரிய பாலத்தை கட்டியது. அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு சக்தி சாமர்த்தியம் இருக்கணும். அந்த நளன் நான் தான் ராவணனை கொல்லுவேன் அப்படின்னு சபதமிட்டிருக்கிறான். அந்த நளன் கையில மாட்டிடாதே, இல்லைன்னா லங்கைக்கு வரக்கூடிய பாலத்துக்குள்ளேயே உன்னை போட்டு அப்படியே புதைச்சிடுவான், ஜாக்கிரதைன்னு சொன்னானாம். மறுபடியும் அதோ தூரத்துல பாரு காட்டுறான். தூரத்துல பார்த்தா வாலியினுடைய பிள்ளை, அவனுக்கு அங்கதன் அப்படின்னு பெயர். அந்த அங்கதன் அவன் யாரு? வாலியினுடைய பிள்ளை அப்படின்னு சொன்னானாம். வாலியினுடைய பேரை கேட்டாலே ராவணனுக்கு பயம். ஏன்னா ராவணன் யாராவது பலசாலியா இருக்காளான்னு பார்ப்பான். யாராவது பலசாலின்னு தெரிஞ்சுண்டா நேரா அவகிட்ட போய் என்கிட்ட சண்டைக்கு வா, எங்கூட சண்டைக்கு வா அப்படின்னு அழைப்பானான். அதை போல வாலியின் இடத்துல போய் என்னிடத்துல சண்டைக்கு வா அப்படின்னு அழைக்கணும்னு போனான். வாலி அப்போ சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருந்தான். அப்போ ராவணன் எங்கூட சண்டைக்கு வா, எங்கூட சண்டைக்கு வான்னா. நீ இப்படி ஏதோ பேசிகிட்டே இருந்தீன்னா எனக்கு மந்திரம் மறந்து போயிடும். அதனால அப்படியே ராவணனை தூக்கி தன்னுடைய கைக்கு நடுவில் இடுக்கி கொண்டு அதுக்கப்புறம் சந்தியாவந்தனம் பண்ணினானா. நாம் 4 திசையை நோக்கி அர்க்கியத்தை கொடுப்போம். ஆனால் வாலி அப்படி இல்லை. மேற்கு பக்கம் தாவினா துவாரகையில் இருந்து சமுத்திரத்தை எடுத்து ஜலத்தை எடுத்து அங்கேயே கொடுத்தான். வடக்கு பக்கம் ஒரு தாவினா அப்படியே பத்ரீகாசிரமத்தில் இருந்து தீர்த்தத்தை எடுத்து அங்கேயே அர்க்கியம் கொடுத்தான். கிழக்கு பக்கம் தாவினா ஹூக்ளின்னா அது வேற, ஹூக்ளி வெஸ்ட் பெங்கால். அதனால் கங்கை எந்த இடத்துல வந்து சமுத்திரத்தில் சேருகிறாளோ அந்த இடத்துல ஜலத்தை எடுத்து அங்கேயே அர்க்கியம் கொடுத்தான். அங்கிருந்து ஒரு தாவினா நேர திருப்புல்லானி கன்னியாகுமரி, அந்த இடத்துல ஜலம் எடுத்து அர்க்கியம் கொடுத்தான். மறுபடியும் ஒரு தாவி கிஷ்கிந்தைக்கு வந்தான். அதுக்கப்புறம் மந்திரம் எல்லாம் சொல்லி முடித்து அதுக்கப்புறம் கக்கத்தில் இருந்து இறக்கி விட்டானான். அப்புறம் அவனை பார்த்து கேட்டானான், ராவணா அப்போ என்னவோ சொன்னியே, என்ன சொன்ன அதை இப்போ சொல்லு அப்படின்னு கேட்டானான். இப்போ சொல்ல முடியுமா? சண்டைக்கு அழைக்கணுங்கிறதுக்காக வந்தேன், சொல்ல முடியுமா? ஒன்றும் இல்லை, கை குலுக்கிட்டு போகலாம்னு வந்தேன் அப்படின்னு சொன்னான். அப்போ தான் வாலிக்கு கல்யாணமாகி குழந்தை பிறந்திருக்கு, அங்கதன் பிறந்திருக்கிறான். உடனே ராவணனை அப்படியே தூக்கிண்டு போய் இந்த அங்கதனுடைய தொட்டில்ல தலைகீழ கட்டி வச்சுட்டானான். குழந்தை கொஞ்ச நேரம் தூங்கும். முழிச்ச உடனே மேலே துளியில் ஒரு ஒரு இது மாட்டி வச்சுருப்போம். கிறுக்குன்னு சுற்றி விட்டா அது அப்படியே கிணின்னு அப்படியே சுற்றும். அதை குழந்தை பார்த்து அப்படியே ஆன்னு சிரிக்கும். இப்போ அதை போல் 10 தலை ராவணனை தலைகீழ கட்டி வச்சுருக்கானான் துளியில். இப்போ அந்த பிள்ளை முழிச்ச உடனே இது என்ன 10 தலை பூச்சி வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு பார்த்து காலால் மிதித்து விளையாடியதான். அதுக்கப்புறம் மெல்லமாக ராவணனுடைய மந்திரி அதிஹாயன் அப்படின்னு பெயர், அவன் அந்த இடத்துக்கு வந்து வாலியின் இடத்துல பேசி அதுக்கப்புறம் ராவணனை அவிழ்த்து விட சொல்லி ராவணனை கூட்டிகிட்டு போனானான். அப்போ ராவணன் சொன்னானான், வாலி இனிமே நாம் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனானான். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அப்போ வாலியினுடைய பேரை கேட்டாலே பயம். அந்த வாலியினுடைய பிள்ளை அங்கதன், அவன் வாலிக்கு ஒத்த வீரத்தை உடையவன். வாலிக்கு எவ்வளவு வீரமோ அதுக்கு சற்றும் குறையாதவன். அதனால் அவன் பார்த்து நான் தான் ராவணனை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறான். அந்த இளவரசனிடத்தில் நீ அந்த ராஜகுமாரனிடத்தில் அகப்பட்டு விடாதே அப்படின்னு சொன்னான். மறுபடியும் சாரணன், இவர் இன்னும் பயங்கரமாக இருக்குது. மறுபடியும் சாரணன், அதனால் அவரிடத்துல பார்க்க
அவர் பார்த்து அதோ தூரத்தில் பாரு சுக்ரீவன், அந்த சுக்ரீவன் வாலியோட நேருக்கு நேர் சண்டையிட்டான். வாலிக்கு சமமான பலத்தை உடையவன், வாலியை கொன்ற வீரன். அந்த வாலியினுடைய பலம் மொத்தமும் அவனிடத்துல இருக்கு. வாலி தான் இறக்கும் பொழுது ஒரு காஞ்சன மாலையை அவனிடத்துல கொடுத்திருக்கிறான். அதனால வாலியினுடைய பலம் அவனிடத்துல இருக்கிறது. அந்த சுக்ரீவன் நான் தான் ராவணனை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறான். ஆனா இவர்கள் அத்தனை பேரும் உன்னை கொல்ல மாட்டா. ஏன் தெரியுமா? இவ அத்தனை பேருக்கும் தலைவனான ராமன் நான் தான் அந்த ராவணனை கொல்லுவேன்னு சபதமிட்டு இருக்கிறான். அதனால இவ அத்தனை பேரும் கொல வெறியோட இருக்கா. ராவணா, அவ கையில மட்டும் நீ அகப்பட்டு விடாதே. அந்த ராமனுக்கு ஒத்த பலமுடையவன் லக்ஷ்மணன். அவன் சாட்சாத் ஆதிசேஷனுடைய அம்சமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்ல ராவணன் பார்த்து நடுநடுங்கி போனான். அப்போ ராமன், சுக்ரீவன் அவ எல்லாரும் கீழே இருப்பதை ராவணன் கண்டானான். ஓ, இவன் தான் ராமனா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். அப்போ சுக்ரீவன் பார்க்குறான், அது என்ன, நம்முடைய ராமன் பூமிக்கு கீழே நிற்கிறான், ராவணன் மாடத்து மேலே நிற்கிறானே அப்படின்னு சடக்கென சுக்ரீவன் அப்படியே ஒரு தாவு தாவி நேர ராவணன் இருக்கக்கூடிய மாடத்துல வந்து குதித்தான். ராவணா, என்னோடு சண்டைக்கு வா அப்படின்னு, கை சண்டைக்கு வா அப்படின்னு அழைச்சானான். ஒரு க்ஷணத்துல திடீர்னு சண்டைக்கு வந்து அழைக்கிறானே. அதனால ராவணனுக்கும் சுக்ரீவனுக்கும் கடுமையான சண்டை நடந்தது. ராவணனுடைய அவனுடைய கிரீடம் இருக்கு இல்லையா, அந்த கிரீடத்தை பறித்து கொண்டு வந்து ராமனுடைய திருவடியில சமர்ப்பித்தானாம் சுக்ரீவன். அதுக்கப்புறம் ராமன் பின்னாடி போய் நின்றுண்டானாம். ராமன் பார்த்து, சுக்ரீவா ஏன் பின்னாடி போய் நிற்கிற? செய்ய வேண்டிய காரியத்தை சரியா செய்யலைன்னா தான் பின்னாடி நிற்கணும். செய்ய வேண்டிய காரியத்தை தான் நீ செய்து விட்டாயே, எதுக்காக நீ செய்து கொண்டிருக்கிறாயே, எதுக்காக நீ பின்னாடி இருக்க அப்படின்னு கேட்க, ராமா, அந்த ராவணனை சண்டைக்கு அழைத்து நான் என்ன பண்ணியிருக்கணும், ராவணனுடைய 10 தலையையும் உன் திருவடியில் சமர்ப்பிச்சிருக்கணும். ஆனால் என்னால் அது செய்ய முடியலையே, அவனுடைய கிரீடத்தை மட்டும்தானே கொண்டு வர முடிந்தது அப்படின்னு சொன்னானா. உடனே ராமன் பார்த்து, சுக்ரீவா, இனிமே அது போன்ற காரியத்தை செய்யாதே. உனக்கும் ராவணனுக்கும் சண்டை நடக்கும்போது உனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டதேயானால், பிராணன் போயிற்றேயானால், பிராணன் போக வேண்டாம், உன் உடம்புல ஒரே ஒரு கீறல் வந்ததுன்னா கூட அதுக்கப்புறம் எனக்கு சீதையே கிடைத்தும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் இனிமே இது போன்ற காரியத்தை செய்யாதே அப்படின்னு சொன்னானாம். தன்னுடைய தொண்டர் அவர் மேலே ஒரு கீறல் விழுவதை கூட தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா அப்போ ராமன் எப்பேற்பட்ட வீரன். அப்படிப்பட்ட ராமன் அவன் லங்கைக்குள்ளே வந்து சேர்ந்தான். இப்போ ராவணனுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுப்போம், ராவணனுக்கு மறுபடியும் பேசி பார்ப்போம் அப்படின்னு தூது அனுப்புகிறான். யாரை தூது அனுப்புவது? ஏற்கனவே ஹனுமான் தூது சென்றிருக்கிறார். திரும்ப போனால் மறுபடியும் இவரை கொல்லணுங்கிற எண்ணம் தான் மேலோங்கி நிற்கும். அதனால் வேண்டாம். சுக்ரீவன் நான் போகிறேன்னா, ஆனால் நீர் ராஜா, நீர் தூது செல்வதுங்கிறது கூடாது. அப்போது யார் செல்லுவது? அங்கதன் பார்த்து அடியேன் செல்லுகிறேன் அப்படின்னு சொன்னான். அப்படியே செல்லுவாய் அப்படின்னு சொல்ல அங்கதன் தூது வந்தான் அப்படிங்கிறது சரித்திரம். மேலே சொல்ல வேண்டிய அர்த்தங்களை அவகாசம் எப்போ கிடைக்கிறதோ நாளைக்கு மீதி இருக்கக்கூடிய சரித்திரங்களை நாம் அவகாசத்துக்கு ஏற்றவாறு பார்த்து நாளை மறுநாள், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு ஒரு நாள் இருக்குது, நாளை மறுநாள் விபீஷண பட்டாபிஷேகத்தை பார்த்து ராம பட்டாபிஷேகத்தோடு பூர்த்தியாகும். அதனால் இன்னைக்கு ராமாயண யாத்திரையினுடைய 4ஆம் நாள்னு சொல்லிட்டேன், 5ஆம் நாள் மதிய வேளை. அதனால் 4ஆவது நாள் தான் நாம் ரங்கநாதன் சன்னதி, நேற்றைய தினம் ரங்கநாதன் சன்னதியில் இருந்து ரங்கநாதன் வைபவத்தை ஒருவாறு அனுபவித்திருக்கிறோம். மேலே சொல்ல வேண்டிய யுத்த காண்டத்தினுடைய பகுதியை நாளைய தினம் நாமும் அனுபவிப்போம். நாளைக்கு எங்கே அப்படிங்கிறத ராம், நம்முடைய நிரஞ்சன், சவுந்தரராஜன் சுவாமி தெரிவிப்பா.
அதனால் நாளைக்கு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் கிடச்சிதுன்னா ஒரு வார யுத்த காண்டத்தை பார்த்துடலாம். நாளை மறுநாளும் அதே போல் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் வேணும். விபீஷண பட்டாபிஷேகத்தை பார்த்து ராம பட்டாபிஷேகத்தோட உபன்யாசம் அப்படிங்கிறது பூர்த்தியாகும். எல்லோரும் நடத்தி தர வேணுமாய் பிரார்த்தித்து கொண்டு இங்கே இருந்து ராமனை சிந்தித்து கொண்டோம். ராமனுடைய ஏற்றத்தையும் வானர வீரர்களுடைய சிறப்பையும் சிந்தித்து கொண்டோம். சீதா, லக்ஷ்மண, பரத, சத்ருக்ன, ஹனுமத் சமேதரான ராமன் சந்திரனுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் கிட்ட வேணுமாய் பிரார்த்தித்து கொண்டு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி இருக்க வேண்டும் என்று சொல்லி இத்தோடு அமைகிறேன். க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன்.